அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து திரு பழக்கருப்பையா நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அவர் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். செய்தியாளர்களிடம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதியிடம் விளக்கம் கேட்கலாம். மேடம் வணக்கம். 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 ஒரு நபரை, சட்டமன்ற உறுப்பினரை கட்சியிலிருந்து நீக்கும் போது அவரிடம் எந்த விளக்கமும் இதுவரைக்கும் கேட்கப்படவில்லையே. அவர் முதல்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக நடந்துக்கவே இல்லையே. அதாவது மனிதனுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமானது ஒன்று நன்றி. ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்யும் போது நன்றி மறப்பது நன்றன்று என்று வள்ளுவரே சொல்லியிருக்கார். இவரை கட்சியில சேர்ந்தவுடன் இவர் அதிமுகவுக்கு ஆதி காலத்துல இருந்து இருந்தவர் அதெல்லாம் கிடையாது. வந்தார், கட்சிக்கு வந்தார். தன்னை நம்பி வந்தவரை வாழ வைப்பவர் எங்கள் மாண்புமிகு தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. நம்பி வந்த அவருக்கு எங்க துறைமுகத்தில் கொண்டு போய் அவரை நிக்க வைத்து அவருக்கு தொண்டர்கள் அம்மாவுடைய வாக்கை கேட்டு தொண்டர்கள் எல்லாம் வேலை செஞ்சு அம்மாவால் காட்டப்பட்ட நபர் என்பதனால் மக்களுக்கும் வாக்களித்து அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. திரு பழக்கருப்பையா தனியாக நின்றால் 100 வாக்குகள் அவரால் வாங்க முடியுமா? அவர் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவால். கழகத்தில் சேர்ந்த உடனே தான் சபாநாயகர் ஊடகங்கள்ல சொன்னார். அதன் பிறகு மந்திரியாக வேண்டும் என்றார். அது மட்டும் அல்லாமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே ராகுல் காந்தியை பாராட்டுகிறார், கம்யூனிஸ்டுகள் மேடையில போய் பேசுறார். அதிமுக பேசவே இல்லை. அவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொகுதியில் எந்த வேலையும் அவர் செய்யல. அவர் எதிர்கட்சியாக இருந்துட்டு எதையெல்லாம் செய்ய முடியலையோ அதையெல்லாம் ஆளும் கட்சியா இருந்து செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் கட்சியில சேர்ந்தேன், அதிமுகவில் சேர்ந்தேன். ஆனா கட்சி தலைமையை சந்திக்க முடியல, பொதுக்குழுல பேச முடியல, செயற்குழுல பேச முடியல, சட்டமன்றத்துல பேச முடியல அப்படின்னு அங்கலாய்க்கிறாரு அவரு. இவர் இதுவரைக்கும் பேசிய ஊடகங்கள் வந்த கருத்துக்களா நீங்க பாத்தீங்கன்னா இவர் எங்க பேசினாலுமே ஒரு தான் சார்ந்திருக்க இயக்கத்திற்கோ தன் தலைமைக்கோ ஒரு விசுவாசமாக அவர் என்னைக்குமே பேசுனது இல்ல. அப்படி பேசாத கொண்டு போய் நீங்க பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் இவருடைய சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடியது ஒரு இயக்கம் அல்ல. கட்சியில் உள்ள கொள்கைகள் பிரகாரம் கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். எத்தனை 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும் போது சேர்ந்த உடனே இவருக்கு MLA பதவி கிடைத்தது யாரால? மாண்புமிகு அம்மாவால. அப்ப தன் விசுவாசத்தை ஒரு உழைப்பில காட்டியிருக்கணும். நீங்க ஒண்ணு இல்ல, நாளைக்கே துறைமுகம் பகுதிக்குள்ள போய் ஒரு MLA-வா இவர் மக்களை சந்திச்சிருக்காரா, மக்களுக்கு பணியாற்றிருக்காரான்னு முதல்ல கேளுங்க. அந்த மக்கள் பதில் சொல்லுவாங்க. திரு நடராஜ் விவகாரத்துல, நாஞ்சில் சம்பத் விஷயத்துல, அதே மாதிரி இப்போ பழக்கருப்பையா விஷயத்துல ஒவ்வொரு தொண்டர்களின் விஷயத்திலையும் கட்சி தலைமை ஒரு அலட்சியம் காட்டுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதல்ல ஒரு முடிவு எடுக்கிறது, இல்ல விசாரிக்கிறதே இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னு ஒரு அலட்சியம் காட்டப்படுகிறதா? ஒரே ஒரு விஷயங்க, எந்த ஒரு கட்சி தலைமையும் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக தன் தொண்டர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சியிலும் உள்ள நியதி. ஒரு கட்சியில இப்ப நான் அதிமுக இருக்கேன்னா என் தலைமைக்கு நான் விசுவாசியாக இருக்க வேண்டும், என்னோட கட்சிக்கு நான் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். கட்சியை மீறி சொந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இடம் கட்சி அல்ல. கட்சிக்கு தலைமைப்பட்டு இருக்கிறவர்கள் தான் ஒரு உண்மையான தொண்டராக, ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்க முடியும். இல்ல, கட்சியுடைய தலைமையை சந்திச்சு கட்சியில இப்படிலாம் நடக்குது, அரசுல இப்படிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. பொதுக்குழுல பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படல, செயற்குழுல பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படல, சட்டமன்றத்துல பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படல. அப்ப அவர் பொது வெளியில தானே பேசுவார். அவருக்கு மாற்று வெளிங்கிறது பொது வெளி தானே, அதை எப்படி மறுக்க முடியும்? இந்தியாவில் உள்ள 3வது மிகப்பெரிய இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவிக்கு ஒரு முதலமைச்சருக்கு நிலைமை தெரியாதா? இவர் போய் தான் சொல்லித்தான் அம்மாவுக்கு கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அரசை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? முதலில் இவர் என்ன கடமையை செய்தார்? இவருக்கு பேசுறதுக்கு தார்மீக உரிமை அதிமுக பெயரையோ அம்மா பெயரையோ சொல்லக்கூடிய அளவுக்கு தார்மீக உரிமை அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்தவரை இவ்வளவு இலக்கியங்கள் பேசுற, அதை பேசுறங்கிறவரு தன்னுடைய கடமையை செய்தாரா? அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். அவர் கடமை செஞ்சாரா? தொகுதிக்குள்ள போனாரா? மக்களை சந்திச்சாரா? தேர்தல் அப்ப கொடுத்த வாக்குறுதிகளுக்காக என்னைக்காவது முதலமைச்சர் போய் தன் தொகுதியை பத்தி பேசியிருப்பாரா? இவர் சொந்த கருத்துக்களை பேசுறது தன்னுடைய MLA பதவியை பயன்படுத்தினாரே தவிர கட்சிக்காகவோ கட்சி தலைமைக்காகவோ அவர் MLA பதவியை பயன்படுத்தவில்லை. கட்சிக்கு நேர்மாறாக நடந்தார். உட்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசுக்கு எதிராகவோ இல்ல கட்சிக்கு எதிராகவோ மாற்று கருத்துக்களை பதிவு செய்யும் போது அதை கூப்பிட்டு பேசுறதானே நியாயமா இருக்கும், அதை கட்டுப்படுத்துவதானே சரியா இருக்கும். உடனே நீக்கிறது அப்படிங்கிறது எப்படி ஆரோக்கியமான ஒரு முடிவா இருக்க முடியும்? அவர் இன்னைக்கு பேசி இன்னைக்கு நீக்கப்படலங்க. ரொம்ப நாளாகவே இவர் தவறான கருத்துக்களை தான் பேசிட்டு வரார். புரட்சி தலைவி அம்மாவும் சரி அப்படின்னா இது இன்னைக்கு நடக்கிற காரியம் இல்ல. ராகுல் காந்தி விவகாரத்தில் ராகுல் காந்தியை பாராட்டலையா ஒரு நிகழ்ச்சியில பார்லிமெண்ட்ல விருது கழிச்சு போட்டதுக்கு? கம்யூனிஸ்டுகள் சிறந்த அரசியல்வாதி எத்தனையோ விஷயங்கள்ல இப்ப சமீபத்தில் நடந்த துக்ளக் ஆண்டு விழால கூட இவருடைய கருத்துக்கள் என்னங்கிறது எல்லாருமே கேட்டாங்க. பல நாட்களாக கட்சி தலைமைக்கு எதிராக தான் பேசி வரார்.
இது இன்னைக்கு ஒரு நாள்ல எடுக்கப்பட்ட முடிவல்ல. இவரோட நடவடிக்கைகள் சமீப காலமாக கட்சிக்கு விரோத மக்கள் தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க. என்னங்க நம்ம கட்சி எம்எல்ஏ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க. ஒரு கட்சி தன் தலைமையை மீறி நடக்கும் போது இத்தனை நாள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் திருந்தவில்லை. என்ன செய்ய முடியும்? அப்ப கட்சியுடைய தலைமைக்கு விசுவாசமா நடக்கணும் அப்படிங்கறத நீங்க விரும்புறீங்களா? இல்ல நடக்கிற நாட்டுல நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை, நாட்டு நடப்புகளை தெள்ள தெளிவா ஒரு விமர்சன பார்வையோடு முன்வைக்கிறத நீங்க ஏத்துக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் முதல்ல திமுக எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ. நாட்டு நடப்புகள் இன்னைக்கு மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கிறத உங்களுக்கு ஊடகாளர் நீங்க உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது திரு பழக்கருப்பையாவும் இணைப்புல வந்திருக்கிறாரு, அவரோட பேசலாம். நீங்க இணைப்பிலே இருங்க. சார் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சிஆர் சரஸ்வதி முன் வச்சிருக்காங்க. ஐயோ, இதுக்கு என்ன பதில் சொல்றது? இல்ல கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயங்களை, கட்சி தலைமை கிட்ட பேச வேண்டிய விஷயங்களை திரு பழக்கருப்பையா பொது வெளியில பேசுறாரு. அவர் திமுக எம்எல்ஏவா அதிமுக எம்எல்ஏவா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதான் கட்சி நீக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? நீக்குவதற்கு முன்னாடி தானே நீங்க பேசுனீங்க. இல்லக்கா, அதாவது எங்கேயும் பேசுவதற்கு களமில்லை என்றால் பொதுக்குழுவில் பேச முடியாது, செயற்குழுவில் பேச முடியாது, சட்டமன்றத்தில் பேச முடியாது என்று சொன்னால் கிடைத்த களங்களில் ஒருவர் பேசுவார். இது என்ன? இது இப்ப எங்க கொண்ட அங்க விடுறிய? எங்க இது என்ன? இல்ல காமராஜரால முடியல திரு பழக்கருப்பையாவை சட்டமன்ற உறுப்பினரா ஆக்குவதற்கு, மூப்பனாரால முடியல, கருணாநிதியால முடியல, ஜெயலலிதாவால முடிந்திருக்கு. விடுங்க. சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்ன இந்திர பதவியா? என்ன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான பதவி தானே. அந்த காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொன்னா பதவியை விட்டு வெளியே வர்றோம். இது என்ன? இது நாம தான் ஆக்கினார்கள். அவர்களுடைய செல்வாக்கில், அவர்களுடைய கட்சியின் அமைப்பில் தான் நம்ம ஆக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன். அவள் செய்யலாம். அப்புறம் இதற்கு ஆக்கினார்கள் என்ன? இப்ப இது என்ன இந்திர பதவியா? இல்லாவிட்டால் இது என்ன? எதுக்கு இந்த பதவியினுடைய நோக்கம் என்ன? பதவியினுடைய நோக்கம் to answer the people, to answer the அதானே. he is answerable to the masses. என்னுடைய மனப்பழக்கத்துக்கும் ஜெயலலிதாவின் அரசியல் பழக்கத்துக்கும் ஒத்து வராது, அதனாலதான் நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க ராஜினாமா பண்ணாரு? பண்ணவே இல்லையே. கட்சி தான் அவர் ராஜினாமா பண்ணா இப்ப ஒண்ணுங்க. ஒத்து வராதவர் எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும் முன் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட வராமல் பதவி கிடைக்கணும், போய் எம்எல்ஏ இல்ல மந்திரி ஆயிடலாம், அங்க போய் சம்பாதிச்சுக்கலாம், அந்த நினைப்புலதான் அவர் வந்திருக்காரு. அது முடியலன்னு இப்ப கட்சி மேலே குற்றம் சொல்றார். தன் தவறுகளை மறைப்பதற்காக கட்சியை குற்றம் சொல்றார். அதுதான் உண்மை. அவரால் இப்ப பதில் சொல்ல முடிஞ்சதா? சட்டமன்ற உறுப்பினராக நான் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் எதையுமே செய்ய முடியல, நிறைய தடைக்கற்கள் இருக்கு கட்சியில அப்படின்னு அவர் சொல்றாரு. உறுப்பினருக்குன்னு ஒரு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் தொகுதியில முதல்ல மக்களை சந்திச்சாரா கேளுங்க. அவர் செய்யாத அப்புறம் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு போய் நன்றியாவது சொன்னாரா? மக்களை அதுக்கு பதில் சொன்னாரா? அவர் இப்போ மக்களை சந்திச்சாரா தொகுதிக்குள்ள போய்? சரி, கட்சியில இருந்து அவரை நீக்கியாச்சு. இனிமே சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது ஒரு நெறி சார்ந்த அரசியல் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. சட்டசபை தலைவரை சந்திக்க போறாரு, சட்டசபை செயலாளரை சந்திக்க போறாரு. ஆனால் அவருக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கப்படல. நான் எங்க இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அது தலைமை அவருக்கு சொல்லுவாங்க. அவருக்கு தெரியாது. அவ்வளவு பேசுறவருக்கு இதெல்லாம் தெரியாதா? இவர் தலைமையை குற்றம் சொல்லுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காருங்க. தலைமையை, அதிமுக தலைமையை தன் மேலுள்ள தவறுகளை மறைப்பதற்காக எங்கள் இயக்கத்தை, எங்கள் அம்மாவை குற்றம் சொல்கிறார். ஆனால் நிச்சயமாக இவருக்கு மன்னிப்பு கிடையாது. எப்பவுமே சொல்றாங்க, நன்றி மறந்தவர்கள் மனிதர்கள் அல்ல. அது காலம் அவருக்கு உணர்த்தும். இல்ல, ஜெயலலிதா மீது எந்த விதமான விமர்சனங்களையும் அவர் முன்வைக்கவே இல்லையே. அவங்க ஒரு ஷார்ப் லீடர் அப்படிங்கறதான் சொல்றாரு. அவர் குற்றம் சாட்டுறது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசு நிர்வாகங்களை தான் அவர் குறை சொல்றாரு. ஏன் இந்த விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிற போதும் ஏத்துக்காம, சொந்த கட்சியை சேர்ந்தவங்க முன்வைக்கும் போது ஏத்துக்காம போனா ஒரு நல்ல நிர்வாகத்தை எப்படி கொடுக்க முடியும்? சொந்த வீட்டையே நான் எப்படிங்க குறை சொல்ல முடியும்? சொந்த வீடு மக்களுக்கு இவ்வளவு செய்யுது. எங்கள் இயக்கம் இன்னைக்கு மக்களுக்கு அவ்வளவு திட்டங்களை அம்மா அள்ளி கொடுக்கறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு எல்லார் வீட்லயும் அம்மாவோட திட்டங்கள் போய் சேருது. குழந்தைங்க படிக்கிறாங்க, பெண்களுக்கு திருமண உதவி வழங்கப்படுது, மடிக்கணினி வழங்கப்படுது, சைக்கிள் வழங்கப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்க கூட ஒரு சௌகரியத்தை இன்னைக்கு அம்மா ஏற்படுத்திருக்காங்க. இவர் என்ன குற்றம் சொல்றாரு? என்ன குற்றம் சொல்ல முடியும் இவரால்? அமைச்சர்களுக்கும் IAS அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு இருக்கு.
கீழ்மட்ட அரசியல்வாதிகளுக்கும் கீழ்மட்ட அதிகாரிகளுக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்கு, இதனாலதான் லஞ்சம் ஊழல் நடக்குது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. அவருக்கு மந்திரி பதவி கிடைக்கல, அதனாலதான் குற்றம் சொல்றார், வேற எதுவும் காரணம் இல்ல. அதுதான் இவர் எம்எல்ஏயா இருக்கும் போதே இப்படி பேசுறவரு நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் உயர போனா இந்த கட்சிக்கு எவ்வளவு விசுவாசமா இருப்பாருன்னு. விசுவாசம் இல்லாதவர்களை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறதே எனக்கு வேதனையா தான் இருக்கு. நடராஜ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது திரும்ப பெறப்பட்டது, நாஞ்சில் சம்பத் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தற்போது பழைய கருப்பையா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சமயத்துல கட்சியுடைய முக்கியமான நபர்கள் மீது இது மாதிரி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? நிச்சயமா கிடையாது. இந்த கட்சியை பத்தி மக்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் பாடல் ஒரு வரி சொல்வார், தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். கட்சிக்கு விசுவாசமா இருப்பவர்களை எங்க அம்மா என்றைக்குமே கைவிட்டதில்லை. ஆனால் கட்சி அம்மாவை விட கட்சிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் விசுவாசமா இல்லைன்னா நிச்சயமா அம்மா அதை ஏத்துக்க மாட்டாங்க. தனக்கா உழைத்த தொண்டர்களுக்கும் ஒரு விசுவாசமா இல்ல, தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஒரு விசுவாசமா இல்ல, கட்சிக்கும் ஒரு விசுவாசமா இல்ல. அதுதான் உண்மை.